بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد الحمد لله الله உடைய மிகப்பெரும் கிருபையினால் அஸ்ஸீரு இலல்லாஹி வதாரில் ஆখিরা அல்லாஹ்வை நோக்கியும் மற்றும் மறுமை நோக்கியும் பயணம் என்கின்ற ஒரு அழகான பாடத்தை நாம் படிச்சுட்ருக்குறோம். முதலாவது நாம் படித்தது என்ன அப்படின்னா, சஇதல்லதீன தஜன்னபு சுபுலர் ரதா வதயம்மமு லிமனாசிலிர் ரிதுவான். யாராவது இந்த சைடில் இருக்கக்கூடிய மாணவர்களில் யாராவது ஒரு எந்திரிச்சு இதை வாசிங்க. ஃபஸ்ட்டு உள்ளது எந்திரிங்க, சவுண்டை வாசிக்கணும். ஃபஸ்ட்டு லைனை யாராவது வாசிங்க பார்ப்போம், சவுண்டா எந்திரிங்க. யாரு? சவுண்டா வாசிக்கணும். எனக்கு பேர் தெரியாது, இல்லைன்னா நானே எழுப்பி விட்டுருவேன். வாசிங்க சீக்கிரம், டைம் இல்லை. ஓகே, மாஷா அல்லாஹ். சவுண்டாக வாசிக்க சொல்லணும், எனக்கு முன்னாடி வாசிட்டு போயிட்டியே. சரி, ஹைர். சவுண்டாக வாசி அப்துல்லா. எந்திரிச்சு நின்று சவுண்டாக வாசிக்கணும். சவுண்டு வெரி குட். சவுண்டாக வாசிக்கணும். யார் வேறு யார் சவுண்டாக வாசிக்கிறா? அப்துல் அசீஸ், சவுண்டாக வாசிக்கணும். ஓகே. சஇதல்லதீன தஜன்னபு சுபுலர் ரதா வதயம்மமு லிமனாசிலிர் ரிதுவான். இப்படி வாசிக்கணும். யார் வாசிக்கிறா? சவுண்டா, தொண்டையிலிருந்து சவுண்டு வரணுமே. وتيمموا لمنازل الرضوان. வெரி குட், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், ஹைர். ஸோ முதலாவது பாயிண்ட் என்ன? உண்மையான மன அமைதியை பெற்றவர்கள் யாரு? யார் அவர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த கேவலமான மோசமான வழிகளை அவர்களும் தடுத்து விடுவார்கள். அந்த பாதைகளில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். எந்த பாதையை அல்லாஹ் வெறுக்கின்றானோ அந்த பாதைகளை அவர்களும் வெறுக்கிறார்கள். எந்த பாதையை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அந்த பாதையை அவர்களும் நேசிக்கிறார்கள். இந்த பண்பு யாரிடம் உள்ளதோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் உண்மையான அமைதி இருக்கின்றது. சரி, இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஃபஹுமுல்லதீன அக்லஸூ ஃபீ மஷ்இஹிம். இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பண்புல இரண்டாவது மிக முக்கியமான பண்பு ஃபஹுமுல்லதீன அக்லஸூ ஃபீ மஷ்இஹிம். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் இஹ்லாஸ் இருக்கும், உள தூய்மை இருக்கும், அல்லாஹ்வுக்காக என்கின்ற எண்ணம் இருக்கும். வேறு யாருக்காகவும் அவர்கள் வாழ மாட்டார்கள். அவர்கள் பேசினால் அல்லாஹ்வுக்காக பேசுவார்கள், அவர்கள் பார்த்தால் அல்லாஹ்வுக்காக பார்ப்பார்கள், அவர்கள் அமல் செய்தால் அல்லாஹ்வுக்காக அமல் செய்வார்கள். ஃபஹுமுல்லதீன அக்லஸூ ஃபீ மஷ்இஹிம். ஒவ்வொரு அசைவுகளும் அல்லாஹ்வுக்காக அவர்களுடைய அசைவுகள் இருக்கும். எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ்வுக்காக என்கின்ற தூய்மையான எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். முத்தஷர்ரிஈன பிஷிர்அத்தில் ஈமான். யானி அவர்கள் ஒரு ஷரியத்துக்குள்ள இருப்பார்கள். என்ன ஷரியத் அப்படின்னா, என்ன வாழ்க்கை முறைன்னா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய வாழ்க்கை முறை. அப்போ அவங்களுக்கு இரண்டு மிக முக்கியமான பண்புகள் இருக்கும் இந்த விஷயத்தில். என்ன இருக்கும்? ஒன்று இஹ்லாஸ் இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும்? இத்திபா இருக்கும். இஹ்லாஸ்னா என்னது? உள தூய்மை. இத்திபானா என்னது? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுதல். ஒரு அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னா இரண்டு கண்டிஷன்ஸ் இருக்குதா இல்லையா? யாருக்கு தெரியும்? ஒரு அமல் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படணும்னா இரண்டு நிபந்தனைகள் வேணும். அதுக்கு என்ன இரண்டு நிபந்தனை? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லு. இஹ்லாஸ்,
இஹ்லாஸும் இத்திபாவும். சொல்லுங்க பார்ப்போம். இஹ்லாஸ், இத்திபா. இத்திபா, இஹ்லாஸ் என்றால் என்ன? இஹ்லாஸ் என்ன? உள தூய்மை. இத்திபானா என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுதல். இந்த இரண்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதன் தொழுகின்றான், சரியா? அல்லாஹ்வுக்காக தான் தொழுகணும்னு நினச்சி தொழுகிறான், சரியா? ஆனால் 6 வேளை தொழுகிறான் ஒரு நாளைக்கு. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது ஹராம். அப்படியான தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி தொழுதால் மிகப்பெரிய தீமை இருக்குது. 6 வேளை தொழுகிறது நன்மை தானாங்க, 5 வேளை தானாங்க தொழுகிறது, இது ஒரு எக்ஸ்ட்ரா தானே அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தொழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழிகாட்டி இருக்கிறார்களோ அதுதான் நன்மை, அதுதான் ஷரியத். அதை தாண்டி நம்மளா ஒரு ஷரியத்தை உருவாக்குறது என்னது? தப்பு, பிதாத். தப்பு, அது ஹராம், அதை செய்யக்கூடாது. அப்போது அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் இந்த ரெண்டும் எப்பொழுதும் இருக்கும். அவங்க இஹ்லாஸாகத்தான் இருப்பாங்க. இத்திபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றிய ஒரு நல்ல மனிதர்களாக அவங்க இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய சமூகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத பல அமல்களை இஸ்லாமிய பேரில் செய்கிறாங்களா இல்லையா? மௌலூது யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறது? மௌலூது, கபர் வழிபாடு, கபரில் போய் புனஸ்காரம் செய்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அவுலியாக்கள்கிட்ட தன்னுடைய தேவைகளை கேட்கறது, இது எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத விஷயங்கள். மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாராவது ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கிறார், ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த காரியத்திற்கு என்னிடமிருந்து எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை, நான் செய்ததாக வரவில்லை, நான் சொன்னதாக வரவில்லை, நான் அங்கீகரித்ததாக வரவில்லை, அவராகவே உருவாக்கி கொண்டார், அவராகவே அங்கீகரித்து கொண்டார், அந்த சமூகமே அதை அங்கீகரித்து கொண்டது, எனக்கும் அந்த அமலுக்கும் தொடர்பில்லை என்றால் அந்த அமல் ரத்து செய்யப்பட வேண்டிய அமல், அந்த அமல் இஸ்லாத்துக்குட்பட்ட அமல் அல்ல, அந்த செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பேர் தான் பித்அத். பித்அத்னா என்னது? ஒரு அமலை உருவாக்குவது, புதுசாக இஸ்லாத்தில் உருவாக்குதல். எதுக்காக நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம்? எதுக்கு படிக்கிறோம்னா குர்ஆன்லையும் சுன்னாலையும் என்ன இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே படிக்கிறோம். படிக்கிறோமா இல்லையா? அந்த எதுக்காக அதை நம்ம படிக்கிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு அமல் செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது. மற்ற ஏனைய மக்களை விடவும் நாங்கள் வித்தியாசமாக இருப்பதற்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா, நான் செய்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறாங்களா, நான் செய்வேன். அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது. அது அல்லாத ஒரு வாழ்க்கை, அது அல்லாத ஒரு பேச்சு, அது அல்லாத ஒரு அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றார். அது ரத்து செய்யப்பட வேண்டிய, அதை தூக்கி எறிந்து குப்பையில் தூக்கி போட வேண்டிய அளவுக்கான அமல் அது. அது ஹராம், அது மிகப்பெரிய பாவம். பார்ப்பதுக்கு வேணா சில நேரங்களில் இபாதத்து மாதிரி நமக்கு தெரியும். தலையில் தொப்பி வச்சுட்டு தாடி வச்சுட்டு சில விஷயங்கள் செய்கிறதுனாலேயே அது என்ன இல்லை, மார்க்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓ அவரா ஒரு பெரிய மசாலா பற்றிலாம் இல்லையா, பச்சை கலரில் பெரிய பெரிய கிளாக் போட்டிருக்கிறார், பெரிய ஆடை உடுத்திருக்கிறார், அவர் கண்டிப்பாக தப்பு செய்ய மாட்டார். அவரை பார்த்தீங்களா நீளமான தாடி வச்சிருக்கிறார், அவர் கண்டிப்பாக தப்பு செய்ய மாட்டார். அவரை பார்த்தீங்களா அவருடைய நெத்திலாம் கருத்து இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவர் தப்பு செய்ய மாட்டார். அப்படிலாம் கிடையாது. குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸில் இருக்குதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறானா, இதை சஹாபாக்கள் எல்லோருமே வழிநடந்து அதை செய்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுதான் நேரான பாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, யானி நேரான பாதை இதுதான். அந்த பாதையில் நீங்கள் உறுதியாக குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லுதோ அதுதான் நேரான பாதை. என்னுடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழைய ஆட்கள் இவர்கள்லாம் சொல்லி ஒரு விஷயத்தை செய்தால் அது என்ன, அந்த விஷயத்தில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்றது தவறு. குர்ஆன்லையும் சுன்னாலையும் இருக்குதாங்கிறத தான் பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய அசல். இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதில் உறுதியாக இருப்பாங்க, இஹ்லாஸாக இருப்பாங்க, உள தூய்மையோடு எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இத்திபா. இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா? சரி ஹைர், நான் பள்ளிவாசல் கட்டித்தரேன், ஆனால் என்னுடைய பேரை நீங்கள் போடணும். நான் ஹஜ்ஜிலேருந்து நான் என்ன பண்ணுவேன், ஹஜ்ஜி முடித்து வருவேன், ஆனால் எல்லாரும் நீங்கள் என்ன ஹாஜின்னு தான் கூப்பிடணும். ஹாஜி எப்படி இருக்கீங்க அப்படி சொன்னால் தான் நான் திரும்புவேன், ஏன்னா திரும்பி பார்க்க மாட்டேன். நான் பணம் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்ன கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லணும், அப்படி என்ன மதிக்கணும், என்னை புகழ வேண்டும்.
என்கின்ற ஆசையோடு மனிதன் பணத்தை கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அது ஒன்றும் இல்லை. அது அவனுக்கு வீணாக மறுமை நாளில் கேள்வினுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயம்தான். வீணாக அது என்ன ஆகும், அவனுக்கு பாரமாக தான் போகும். அப்படியான சதக்காவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படியான எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்னுடைய தொழுகை நான் சும்மா என்னுடைய பெற்றோருக்காக தொழுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் வாப்பா கோச்சிக்கிடுவார், எங்கள் உம்மா கோச்சிக்கிடுவாங்க, அதுக்காக நான் தொழுகிறேன். நான் அல்லாஹ்க்காகலாம் செய்யலைன்னு ஒரு மனுஷன் செய்யறான்னு வச்சுக்க, செய்யாமே இருக்கலாம். யாருக்காக செய்யணும், யாருக்காக பண்ணணும்? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு அறைக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா 4 சுவரை நம்ம அடைத்து விட்டோம்னா எதை வேண்டாலும் நம்ம பார்க்கலாம், எதை வேண்டாலும் நம்ம பேசலான்னு இருக்கா? இல்ல, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான். நான் மட்டுமா இருக்கிறேன், என்னோட அல்லாஹ் இருக்கிறான். ஒசியத் குல்ல ஷைஇன் இல்மா, அல்லாஹ்வுடைய இல்மு எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் எங்க இருந்தாலும் இருக்கும், அல்லாஹ் என்ன பார்த்துட்டே இருக்கிறான். ஒஹுவ மாக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்கு சென்றாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தோடு வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பயத்தோடு வாழுங்கள் என்று. அப்ப இந்த 2 பண்பும் இருக்கும். அல்லாஹ்வுக்காக தான் ஒரு விஷயத்தை செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய முறையில் தான் செய்யணும். இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவங்களோட 2வது மிக மிக முக்கியமான பண்பு. சரி, ஹைர். 3வது என்ன? வஹுமுல் லதீன பனவ் மனாஸில ஸைரிஹிம் பைனர் ரஜா வல் ஹௌஃபி லித்தய்யான். மிக முக்கியமான ஒன்று. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, அவர்களுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அவங்க கடந்து செல்லக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை பாதைகளில் கடந்து செல்வாங்கல்ல, அந்த ஒவ்வொரு நிலைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அவர்கள் மீள்வார்கள். எப்படின்னா 2 பண்புகளை கொண்டு. சரியா? என்ன பண்புலாம்? ஹௌஃபு ரஜா, பயத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நெருங்குவார்கள். அதே நேரத்தில் எதிர்பார்ப்பை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நெருங்குவாங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை பயப்படவும் செய்வாங்க, அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிருவாங்கிற ஆதரவும் அவங்ககிட்ட இருக்கும். சொல்ல புரியுதா இல்லையா? 2 பண்புகளை உள்ளடக்கி தான் அவங்க தொழுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தொழுகிறோன்னு வச்சிங்களேன், அவங்க எப்படி தொழுவாங்க? அல்லாஹ் அக்பர் தொழுதுட்டா 2 இது அவங்களுக்கு மைண்டில் ஓடும். ஒன்று என்னது? இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணுமே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவேளை நான் செய்த பாவத்தை எல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு தொழுகையை தூக்கி எரிஞ்சிருவானோ அப்படிங்கிற பயமும் இருக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான், இன்ஷா அல்லாஹ் ஆதரவு வைப்போம் அப்படிங்கிற ஆதரவும் இருக்கும். ஒரு முஃமின் பறவை போல. எதை போல? பறவை போல. பறவைக்கு எத்தனை ரெக்கை இருக்கு? 2 ரெக்கை இருக்கு. ஒரு முஃமினுக்கு 2 ரெக்கை இருக்கு. ஒரு ரெக்கை என்னன்னா ஹவுஃப், அல்லாஹ்வுடைய பயம். இன்னொரு ரெக்கை என்னன்னா அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அன்பும் ஆதரவும். இந்த 3 விஷயங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். பயமும் அன்பும் ஆதரவும் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிக்கணும். சிலர்லாம் என்னதமா செய்வாங்க, சூஃபியாக்கள்லாம் இந்த அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்காம மற்ற ஏனையவர்கள்ட்ட கேட்டு கேட்குறாங்கல்ல, ஹுராஃபாத்துகள் செய்கிறாங்கல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டாத வழியில் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்லலையோ அதெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த நல்ல மக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். எதை சொன்னாலும் இதை நான் செய்ய மாட்டேங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் பாதுகாக்கணும். ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறானா, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் நினைக்கக்கூடியவங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக வரும். அவர்களில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய அன்பு மட்டுமே நமக்கு போதுமானது. சரியா? அன்பு மட்டுமே போதும். லவ் இஸ் காட். அது யார் சொல்வா? கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு தான் அது. அல்லாஹ் தண்டிப்பாங்கிறதையும் நம்ம நம்பணும், அல்லாஹ்க்கு கோபம் வருங்கிறதையும் நம்ம நம்பணும், அல்லாஹ் கிட்ட பயம் அப்படிங்கிறதையும் நம்ம நம்பணும். புரியுதா? என்ன பண்ணக்கூடாது? ஒன்லி அல்லாஹ் லவ், அல்லாஹ் நேசிக்க மட்டும்தான் செய்வாங்கிறது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடே கிடையாது. ஹாதா ஹத், அது தப்பான ஒரு நிலைப்பாடு. புரியுதா நான் சொல்றது? அப்போ பைன ரஜா வல் ஹவுஃப், யானி அவர்களுடைய ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு இபாதத்தும் பயத்தின் அடிப்படையில் இருக்கும், அதே நேரத்தில் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்கும். சில உலமாக்கள் சொல்கிறாங்க, உங்களை மாதிரியான இளைஞர்கள், நம்மள மாதிரியான இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்பை விட பயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது. ஏன்னா இந்த இளமை காலத்தில் எல்லா அக்சஸும் நம்ம கையில் இருக்குது. மொபைல் இருக்குது, நம்ம கையில் எல்லாமே இருக்குதா இல்லையா? கெட்ட விஷயங்களை ஈஸியாக பண்ணுறதுக்கான எல்லா நிலைப்பாடுகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் எதிர்பார்ப்பை விட அல்லாஹ் மன்னிப்பாங்கிறத விட அல்லாஹ் தண்டிச்சிருவானோ அப்படிங்கக்கூடிய பயம் நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 ரெக்கைகளும் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு இருந்தால் தான் அவன் ஆரோக்கியமாக பறக்க முடியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். சரி, ஓகே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பையன் பேர் என்னது? யஹ்யா. மாஷா அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயசாயிடுச்சு.
சரியா? அப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்பிக்கையை விடலை. அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பையனை தாயேன், அல்லாஹ் எனக்கு ஒரு பையனை தந்துடுறேன். அந்த பையனை வச்சு அந்த பையனுக்கு நான் அந்த பையனுக்கும் என்ன பையனை தந்து அவனை நபியாக்கு கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். ஃபஸ்தஜப்னா லஹு, ஜக்கரியாவுடைய துவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், யஹ்யாவை நாங்கள் கிஃப்டாக கொடுத்தோம்னு சொல்கிறான் அல்லாஹ். யஹ்யான்னு பேரை வச்சது ஜக்கரியாவா, ஜக்கரியாவோட ஒய்ஃபா, யார் பேரை வச்சது? மாஷா அல்லாஹ், வெரி குட். ஜக்கரியான்னு பேரை வச்சு யஹ்யான்னு பேரை வச்சது அல்லாஹ். அல்லாஹ் பிள்ளையை மட்டும் கொடுக்கல, பேர் வச்சே கொடுத்துட்டான். யஹ்யா என்கின்ற இந்த புதல்வனை உங்களுக்கு நாங்கள் பரிசாக தந்தோம். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவங்க கேட்டோன்னு கொடுத்தாம்ல, வயசாகி முடியாத காலத்தில் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அப்போது அவங்கக்கிட்ட சில குவாலிட்டி இருக்கணும்ல. என்ன குவாலிட்டிலாம் இருந்துச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஇன்னஹும் கானு, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையான காரியத்தில் வேகமாக பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதலாவது பண்பு நோட் பண்ணிக்கங்க. முதலாவது பண்பு என்னது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த முதலாவது பண்பு யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நேர்மையான நல்ல காரியங்களில் மிக வேகமாக பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை உடனே செய்யணும்னு அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. வயதுஊனனா ரகபம் வ ரஹபா, இரண்டாவது பண்பு, அவர்கள் என்கிட்ட துஆ செய்வார்கள், இபாதத் செய்வார்கள். எப்படி இபாதத் செய்வார்கள்னா, பயம் கலந்தும் ஆதரவோடும் துஆ செய்வார்கள். ரகபம் வ ரஹபானா என்ன? பயந்துருவாங்க, அதே நேரத்தில் ஆதரவு வைப்பாங்க. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, நான் கேட்குறதெல்லாம் தந்துருன்னு ஆதரவு வைப்பாங்க. இந்த இரண்டாவது பண்பு. மூணாவது பண்பு வகானூ லனா காஷிஈன், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், என்னிடம் எப்பொழுதுமே உள்ளத்தில் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் ஒரு பய உணர்வோடுமே நடந்து கொள்வார்கள். தொழுகையில் என்ன குஷியோடு நிற்பாங்க. வணக்க வழிபாடுகள் இருந்து அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு எனக்கு எந்த திரையும் கிடையாது என்கின்ற அந்த உள்ளச்சம் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த மூன்று பண்பும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்ததுனால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்களே அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அப்ப நம்மளிடம் இந்த மூணு பண்பு இருந்துச்சுன்னா, யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்கள் நாம விரையக்கூடிய மக்களா இருக்கணும். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இவர் பண்ணல, அவர் இல்லை, நம்ம போய் நிற்கணும். நன்மையான காரியத்துக்கு நம்ம முன்னாடி போய் நிற்கணும். தொழுகை கலைக்கப்பட்டால் நாம முன்னாடி போய் நிற்கணும். தாவா கலைக்கப்பட்டால் நம்ம முன்னாடி போய் நிற்கணும். பொருளாதாரத்தை செலவிடுங்கள் என்று அழைக்கப்பட்டால் நான் முதலாவது செய்ய வேண்டும். எந்த நன்மையான காரியத்தையும் நான் முதலாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது மாதிரி அல்லாஹ் கிட்ட கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான். அதே போல் அல்லாஹ் கிட்ட பயத்தோடும் ஆதரவோடும் துஆ செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதே போல எல்லா அமல்களையும் குஷுவோடு உள்ளச்சத்தோடு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தோடு செய்யக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த பண்பு இது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். ஆகவே இந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள், பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மூணாவது பண்பு என்ன? பைனர் ரஜா ஒல் ஹவுஃப். அவங்க என்ன பண்ணுவாங்க? பயத்தோடும் ஆதரவோடும் அல்லாஹ்வை அணுகுவார்கள். சரி, நாலாவது என்ன அப்படின்னா, வஹுமுல்லதீன மலல் இலாஹு குலூபஹும், வஹுமுல்லதீன மலல் இலாஹு குலூபஹும் பிவிதாதிஹி வ முஹப்பத்திர் ரஹ்மான். யானி சூப்பரான ஒரு பாயிண்ட். வஹுமுல்லதீன மலல் இலாஹு குலூப், அவங்களுக்கு ஒரு கல்பு இருந்துச்சு, அவங்களுக்கும் உள்ளம் இருந்துச்சு. அப்படி தானே? அவங்களும் நம்ம மனிதர்கள் தானே. அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு கல்பு இருக்கு. அந்த கல்பு முழுவதுமாக அல்லாஹ்வுடைய அன்பால் நிறைந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த கல்பு அல்லாஹ்வுடைய அன்பால் நிறைந்திருக்கும். அல்லாஹ்வை அவ்வளோ நேசிப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரை கேட்டாலே அவனுடைய உள்ளமெல்லாம் நேசத்தால் நிறைந்து வழியும். அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி வேற எந்த படைப்புகளையும் நேசிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நேசத்து மாதிரி மற்ற படைப்புகளுடைய நேசம் அவங்களுக்கு இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நேசிப்பதை மட்டுமே அவர்கள் நேசிப்பார்கள், அல்லாஹ் வெறுப்பதை மட்டுமே அவர்கள் வெறுப்பார்கள். ஒரு சில விஷயத்தை அல்லாஹ் வெறுக்க மாட்டான்னா அந்த சில விஷயத்தை தன்னுடைய உள்ளம் வெறுத்தாலும் வெறுக்க மாட்டாங்க. சொல்ற புரியுதா? உதாரணத்துக்கு சொல்லிட்டா, சில சொந்தக்காரங்களை பார்த்தாவே நமக்கு கோபம் வரும். வருமா வராதா? சில சொந்தக்காரங்களை பார்த்தாவே நமக்கு கோபம் வரும். காரணம் என்னென்னா அவங்களுடைய நடவடிக்கை அப்படி தான் இருக்குது, கோபம்.
ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? சொந்தக்காரர்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சிலத்துர் ரஹ்ம் என்று சொல்வார்கள், சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழ்வது. அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவர்களோடு முடிந்த அளவுக்கு சேர்ந்து வாழ்வதை இஸ்லாம் வரவேற்கின்றது. சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இவன் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் நான் அந்த சொந்தக்காரனோட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வாழ்கிறான்னு வச்சுங்களேன், அதுதான் அல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கான உண்மையான அடையாளம். ஏன்? அவனுடைய உள்ளம் வெறுக்குது. அவனுடைய உள்ளம் என்ன செய்யுது? வெறுக்குது. இவனோடைய நம்ம பேசணும்னு தோணுது, இந்த ஃப்ரெண்டோடைய பேசணும், இந்த சொந்தத்தோடைய பேசணும்னு கேட்குது, உள்ளம் வெறுக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறானே. சொல்கிறது புரியுதா புரியலையா? அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதற்காக என்னுடைய உள்ளம் வெறுத்த சில காரியத்தை கூட நான் செய்கின்றேன் என்றால் நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய சில விஷயங்களை நம்முடைய உள்ளம் நேசிக்கும். டிவியை திறந்து பாட்டை பார்க்கணுன்னு நம்மளுடைய உள்ளம் நேசிக்கும். மியூசிக்கை கேட்காம தூங்கவே முடியாது நம்மளுடைய உள்ளம் சொல்லும். புகைப்பிடிப்பதை ஆர்வமாக நம்மளுடைய உள்ளம் சொல்லும். மது குடிக்கிறத ரொம்ப ஆர்வப்படுத்தும். ஏனைய எல்லா கெட்ட பழக்கங்களையும் உள்ளம் விரும்பும். விரும்புமா விரும்பாதா? விரும்பும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுப்பான். இந்த உள்ளம் விரும்புவது என்ற இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அல்லாஹ் வெறுக்கின்றான் என்பதற்காக தன்னுடைய உள்ளம் விரும்பக்கூடிய விஷயங்களை கூட வெறுக்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் அல்லாஹ் மேலே வச்சிருக்கக்கூடிய உண்மையான அன்பு. நான் சொல்றது புரியுதா? இந்த அன்பு தான் உள்ளம் முழுவதுமாக நிறைந்து இருக்கும். அல்லாஹ்வுக்காக ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை தான் மிக தூய்மையான வாழ்க்கையாக இந்த நூலாசிரியர் பதிவு செய்கிறார். அப்போ அந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது அன்பில் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். தொழும் பொழுது தொழுகையை நேசித்து தொழுகிறது. தொழுகையை ஏனோ தானோ தொழுறது இல்லை, நேசித்து தொழுகிறது. ஏதோ தொழுவத்துக்கு அழைக்கப்பட்டாங்க, நம்ம ஏதோ நம்ம கடமையை முடிச்சிடும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். சில பேர்லாம் கோழி குத்துற மாதிரி தொழுவாங்க. இது தொழுகையா? இந்த தொழுகையில் செய்யக்கூடிய திருட்டது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒழுங்காக ஓதுனா கூட இவர் முழு தொழுகையை கூட முழு தொழுகையை அவர் தொழுது முடிச்சிடறாரு. அந்த நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட ஒழுங்காக ஓதி முடிச்சிருக்க முடியாது. சரியான தஜ்வீதோட ஒழுங்காக மெதுவாக ஓத முடியாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுமா என்ன நடக்குது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹம்தனி அப்தி, என்னுடைய அப்து என்னை புகழ்ந்து விட்டானேன்னு அல்லாஹ் பேசுகிறான். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானுர் ரஹீம், அல்லாஹ் என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் கவிதை முடிஞ்சு. வலத்தாலீன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு. எது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சூறாவோ அதை ஓதுறது. ஓதி தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது பிஸ்னஸ் இருக்குதே, அது இருக்குதே, இது இருக்குதே அப்படின்னு நமக்கு தோணுதா இல்லையா? இதெல்லாம் தப்பு. இது அல்ல சரியான அன்பு வைக்கிறது. அல்லாஹ் மீது அன்பு வச்சா அல்லாஹ் அக்பர் என்றால் மற்ற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடணும். அல்லாஹ் அக்பர் கையை தூக்கணும்னா உலகம் எல்லாம் பின்னாடி தான், பிஸ்னஸ் எல்லாம் பின்னாடி தான், குடும்பம் எல்லாம் பின்னாடி தான், எல்லாம் பின்னாடி தான். அல்லாஹ் தான் நமக்கு முன்னாடி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி நம்ம ஒரு அன்பை வைக்க வேண்டும். சரி, ஹைர். அடுத்தது என்னது? ஐந்தாவது அப்படின்னா வஹுமுல் லதீன அக்ஸரு மின் திக்ரிஹி ஃபிஸ் சிர்ரி வல் இலானி வல் அஹ்யான். மிக முக்கியமான ஒரு விஷயம் கேளுங்க. அஞ்சாவது என்னது? இந்த நாலாவதுல என்ன படித்தோம்? நாலாவதுல என்ன படித்தோம்? இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது முழு அன்பு இருக்கும் அவங்களுக்குன்னு படித்தோமா? இந்த அன்பினுடைய அடையாளம் என்னது? இந்த அன்பினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பு அவருக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். ஃபத்குரூனி, என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் வந்து நம்மளை நினைவு கூறுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய கிரேட் அது! நம்மளை படைச்சவன் நம்மளை நினைவு கூறுறான். நம்மளை படைச்சவன் என்னுடைய ரப், என்னுடைய அடிமை என்னை நினைவு கூறியிருக்கிறான்னு சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய கிரேட் அது! வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், ஜின்கள், காற்று, மலை, செடி, கொடி இதெல்லாம் படைச்சவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் இந்த ஒரு சாதாரண படைப்பான அப்துல் ரஹ்மானையும் அப்துல் காதரையும் சாதாரண படைப்பான இவர்களை நினைவு கூறுறானா எவ்வளோ பெரிய விஷயம்!
ஃபத்குரூனி. ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் நினைவு கூறும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நினைவு கூறுவான். மன்சிலத்து ஷரீஃபா, இதுதான் இவர்கள் பயணிக்கக்கூடிய நிலைகளிலேயே மிக 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 புனிதமான நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழக்கூடிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை துதிக்கக்கூடிய இந்த நிலை. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க திக்ர் செய்வாங்க? ஃபிஸ்ஸிர்ரி, மறைவான நேரத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒலி இலானி, வெளிப்படையான நேரத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. உல் அஹ்யானி, அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் காலம் முழுவதும் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா துஆக்கள்ல எப்பொழுதுமே அல்லாஹ்வை கேட்டுகிட்டே இருப்பாங்க. யா அல்லாஹ் இதை சரி பண்ணிடுறேன், யா அல்லாஹ் இப்படி, யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்ங்கிறது அவங்களுடைய நாவல வந்துக்கிட்டே இருக்கும். யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, யா அல்லாஹ் நான் சந்தோஷமாக இருக்கேனே, யா அல்லாஹ் உனக்கே எல்லா திருப்தி எல்லா புகழும் யா அல்லாஹ், இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற இந்த விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் மரணிக்கும் பொழுதும் அல்லாஹ் என்றே மரணிப்பாங்க. இதுதான் அழகான வாழ்க்கை. இந்த திக்ர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுகுருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். திக்ர் செய்யறதுக்கு மட்டும் நல்ல கவனிங்க, திக்ர் செய்யறதுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. இருக்கா? இல்லை. தொழுகிறது குறிப்பிட்ட நேரம் இருக்கா இல்லையா? கிதாபு மௌகூதா, குறிப்பிட்ட நேரத்தில் தான் தொழுகையை கடமையாக்கப்பட்டிருக்கு. ஃபஜர் தொழுகை அசரில் தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? துஹர் தொழுகை மகரிபில் தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படாது. துஹரில் தான் தொழணும், ஃபஜரில் தான் தொழணும். ஆனால் திக்ர் அப்படி அல்ல. நான் ஃபஜர்லேயும் திக்ர் செய்யலாம், துஹர்லேயும் திக்ர் செய்யலாம், தூங்கிட்டும் திக்ர் செய்யலாம், படுத்துட்டும் திக்ர் செய்யலாம், உட்காந்துட்டும் திக்ர் செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் நான் திக்ர் செய்து கொண்டே இருக்கலாம். என் வாழ்நாள் முழுவதும் திக்ர் செய்யலாம். திக்ருக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் கண்ணியமும் வேறு எந்த அமலுக்கும் கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா அமல்களை விடவும் சிறந்த அமல் என்ன? அல்லாஹ்வை துதிப்பது. ஒரு முறை ஒரு அராபி, ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒரு காட்டு அரபி, சரியா, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு பின்பற்றுவது. அது மாதிரி எல்லாருக்கும் நமக்கு இருக்குமா இல்லையா? திடீர்னு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா நம்மளால் ஓத முடியுமா? திடீர்னு குர்ஆன் எடுத்து ஓது அப்படின்னு சொன்னால் ஓத முடியுமா? அதை கற்றுக்கொள்வது எவ்வளோ கஷ்டம். இஸ்லாத்தில் படிக்க வேண்டிய சில விஷயங்களை படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இதே மாதிரி அவருக்கு இருந்திருக்குது. அப்போ அவர் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அப்போ கஷ்டமாக தான்ப்பா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் அப்படிலாம் சொல்லலை. ஒரு அழகான தத்துவத்தை சொல்லி கொடுத்தாங்க. லா யஸாலு லிசானுக ரத்பம் பிதிக்ரில்லாஹி தஆலா, உங்களுடைய நாவுகளை அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நனைத்து கொண்டே இருங்கள், அதுதான் உங்களுக்கு தீர்வு. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கா? வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியாக இருக்குதா? தீனில் இருக்கிறது ரொம்ப நெருக்கடியாக இருக்குதா? தொழுகை ரொம்ப நெருக்கடியாக இருக்குதா? ஓத முடியலையா? கஷ்டமாக இருக்குதா? சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லிகிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிகிட்டே இருக்கும். பொருளாதார நெருக்கடி வருதா? சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லிகிட்டே இருக்கும். இந்த அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துதல், அல்லாஹ் கிட்ட நம்ம இஸ்திக்ஃபார் கேட்கறது, நமக்கு அது புரிய மாட்டுது. இதனுடைய பவர் புரிய மாட்டுது. அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கும். ஒரு நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறையாவது பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு 100 முறை கேட்பாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்கின்ற துஆவை ஒரு முறை ஒரு மனிதன் ஓதினால், அவன் போர்க்களத்திலிருந்து பிரமுதுகை காட்டி ஓடினாலும் அல்லாஹ் மீது இறக்கப்பட்டு மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதனை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்றால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? மன்னிச்சிட்டேன் போ, நம்ம மன்னிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பையன் எனக்கு தப்பு செஞ்சிருக்கான்னு வச்சுங்களேன், என்கிட்ட மன்னிப்புக்கிறான், பாய் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறான். நான் மன்னிக்கணும்னு விருப்பப்பட்டுட்டேன். நான் என்ன செய்கிறேன்? சார் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் அல்லாவும் செய்வான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இது இல்லை, அப்படி இல்லை. அல்லாவோட மன்னிப்பு எப்படி தெரியுமா? அல்லாஹ் மன்னிக்கிறான்னு வச்சுங்களேன், அல்லாஹ் நமக்கு தேவையான எல்லாத்தையும் தந்து மன்னிப்பான். புரியுதா புரியலையா? நமக்கு பொருளாதார கஷ்டம் இருக்குங்க, பாவம் செஞ்சிட்டோம், யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடியா எல்லாம் நான் கேட்குறேன்னா, பாவத்தை மன்னிச்சது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை கஷ்டத்தையும் எல்லாம் நீக்கிடுவான். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஹஸன் அல் பஸ்ரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இமாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு முறை சிலர் கேள்வி கேட்டாங்க. அதில் ஒரு ஆள் கேட்குறாரு, எங்கள் ஊரில் மழையே இல்லை இமாம், என்ன பண்ணலாம்? இஸ்திக்ஃபார் கேளுங்க. இன்னொரு ஆள் வராரு, இமாமே எனக்கு குழந்தையே இல்லை, என்ன பண்ணலாம்? இஸ்திக்ஃபார் கேளுங்க.
என்ன சொல்கிறாரு? பாவ மன்னிப்பு கேளுங்க. மழை இல்லை, பாவ மன்னிப்பு கேளுங்க. குழந்தை இல்லை, பாவ மன்னிப்பு கேளுங்க. தொழிலில் பறக்கத்தே இல்லை, தொழிலில் வந்து லாபமே இல்லை, பாவ மன்னிப்பு கேளுங்க. அந்த 3 பேர் வந்து கேட்குறாங்க. நாங்கள் அதாவது அங்கிருந்து மாணவர்கள் கேட்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வர்றவங்கெல்லாம் வரக்கூடியவர்கள் பிரச்சனையை கொண்டு வரும்போது நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு அதை மட்டும் சொல்கிறீங்களே, பிரச்சனைக்கு தீர்வு இதுவான்னு கேட்குறாங்க மாணவர்கள். அப்போ இமாம் ஹஸன் பஸ்ரி சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த குர்ஆன் சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். வானத்திலிருந்து மலைகளை பொழிய வைப்பான், பூமிகளில் உங்களுக்கு ஆறுகளை ஓட வைப்பான், செல்வ செழிப்போடு உங்களுக்கு வாழ வைப்பான், பிள்ளை குழந்தை செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதி காண்கிறார்கள். எல்லாத்துக்குமே இஸ்திக்ஃபார்ல விடை இருக்கின்றது. அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொன்னால் மட்டும் போதும், அல்லாஹ் எல்லாத்தையுமே தர்றான். சுப்ஹானல்லாஹ். ஆகவே திக்ர் ரொம்ப முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சபகல் முஃபர்ரிதூன், நிச்சயமாக அடிமைகளில் சிலர் முந்தி விட்டார்கள், எல்லாத்தையும் விட அவங்க வேகமா இருக்கிறாங்க. காலு வமல் முஃபர்ரிதூன், யார் வேகமா இருக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ்? கால அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பெண்களும் எல்லாரை விடவும் முந்திவிட்டார்கள். நன்மையில் முந்தியவர்கள் இவர்கள் தான். திக்ருக்காக நேரத்தை செலவழிக்கணும். காலை திக்ருக்காக நேரத்தை செலவழிக்கணும், மாலை திக்ருக்காக நேரத்தை செலவழிக்கணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், பிஸ்மில்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இப்படி ஒவ்வொரு திக்ரையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் நன்மையில் முந்தியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. சரி, அப்போ திக்ருங்கிறது இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம், மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஆறாவது என்னது? يتقربون إلى الملك بفعلهم طاعته وترك العصيان، يعني وترك للعصيان. يتقربون إلى الملك بفعلهم. இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் யார் உண்மையான பேரரசன் என்பதை புரிந்தவர்கள். வானம் பூமியை ஆட்சி செய்கிறது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யார் ஆட்சி செய்கிறார்? சவுண்டா சொல்லுங்க. அல்லாஹ். அல்லாஹ் ஆட்சி செய்கின்றான். வானத்திலிருந்து மழை வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் வரும். பூமி காய்ந்து வறண்டு விட வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் காய்ந்து வறண்டு விடும். மலைச்சரிவு, அதாவது மழையினால் நிலச்சரிவு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் நிலச்சரிவு ஏற்படும். அந்த மழையினால் அந்த மலைகள் எல்லாம் அழகாக காட்சியளிக்க வேண்டும், அல்லாஹ் நாடினால் காட்சியளிக்கும். அல்லாஹ் என்ன நாடுறானோ அதுதான் அந்த உலகத்தில் நடக்கும் என்பதை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் தான் அல்லாஹ் என்கின்ற மலிக் என்கின்ற பேரரசனுடைய ஆற்றலை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள். இந்த ஆற்றலை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த ஆற்றலை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் அந்த ஆற்றல் மிக்க பேரரசனிடம் நெருங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். இப்போ இந்த ஊருடைய கவுன்சிலர் இருக்கிறார்ல, அல்லது சேர்மன் யாரோ, இவருடைய நெருக்கம் எனக்கு கிடச்சிருக்குன்னு வச்சிங்களேன். இவர் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறாருன்னா என் மனசில் எப்படி இருக்கும்? சேர்மனே நம்ம ஃப்ரெண்டு தான், என்ன வேணாலும் பண்ணிடலாம், புரியுதா, நம்ம இஷ்டம் தான், கையெழுத்து வாங்கிடலாம் சொல்கிறோமா இல்லையா? அதே ஒரு சிஎம் நமக்கு நல்ல பழக்கமாக இருந்தால், தமிழ்நாட்டோட சிஎம் எப்படி இருக்கும் நமக்கு? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நமக்கு நல்ல பழக்கமாக இருந்தால் எப்படி இருக்கும்? உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் என்னுடைய மொபைல் லிஸ்ட்டில் இதில் கான்டாக்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன வேணாலும் செஞ்சிடலாங்கிற ஒரு இது இருக்குல்ல, எதை வேணாலும் நம்ம வந்து சாதிச்சிடலாங்கிறது. உண்மையிலேயே அரசனுக்கெல்லாம் பேரரசன் அல்லாஹ் தான். நம்ம சொல்லக்கூடிய இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவர்களெல்லாம் மரணிக்க போகக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் டெம்பரவரி பீசஸ், இவர்களெல்லாம் நிரந்தரமற்றவர்கள். இன்னைக்கு சிஎம், நாளைக்கு அவன் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பிஎம், நாளைக்கு அவன் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு தலைவர்கள், நாளைக்கு ஒன்றுமே இல்லாத சாதாரண மக்கள். இவர்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கே மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், அதை பெருசாக நினைக்கிறார்கள். தொடர்ந்து எப்பொழுதும் நிரந்தரமாக பேரரசனாக இருக்கக்கூடிய, வானத்தையும் பூமியையும் ஆட்சி செய்யக்கூடிய, சூரியனையும் சந்திரனையும் ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸாவுடைய நெருக்கமும் நட்பும் நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம கேட்டு, அல்லாஹ் எனக்கு இது தாயா அல்லான்னு கேட்டால் தந்துடுறான்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நட்பும் அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கமும் நமக்கு கிடச்சிச்சின்னா எவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுக்கு அந்த நெருக்கத்தை எதிர்பார்ப்பார்கள்.
அவங்க எப்படி நெருக்கத்தை எதிர்பார்ப்பாங்கன்னா, என்னென்ன செய்து அல்லாஹ் கிட்ட நெருங்குவாங்கன்னா, பிஃபிஅலிஹிம், அவங்க சும்மா நான் நெருக்கத்தை எதிர்பார்த்துட்டு அல்லாஹ் என்ன விரும்பணும், அல்லாஹ் என்ன விரும்பணும்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்க்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க. எப்படி? தாஅத்திஹி வத்தர்கி லில் இஸ்யான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த பாவகாரியங்களை விட்டு விடுவாங்க. இந்த இரண்டையும் தொடர்ந்து செய்வார்கள். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் வாஜிபாத்தாக ஃபர்தாக ஆக்கியிருக்கின்றானோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் முஹர்ரமாத்துகளாக ஹராமாக எதையெல்லாம் ஆக்கியிருக்கிறானோ அதையெல்லாம் விட்டு விடுவாங்க. புரியுதா? வாஜிபாத்துகள் இருக்குது பார்த்தீங்களா, வாஜிபாத்துகள், அதை ஒரு மனிதன் தொடர்ந்து செய்யணும்னா முஸ்தபஹாத்துன்னு ஒன்று இருக்குது. அது என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வாஜிபாத்துனா என்ன? 5 வேளை தொழுகிறது என்னது? கடமையானது தானே, அதுதான் வாஜிப், அதுதான் ஃபர்து. அதுக்கு பின்னாடி முன்னாடி தொழுகிறோம்ல, சுன்னா தொழுகைன்னு சொல்கிறோம்ல, இந்த தொழுகையை தொழுகிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். இந்த தொழுகையை நாம் தொழும் பொழுது இந்த வாஜிபாத்துன்னு இந்த 5 வேளை ஃபர்து தொழுகிறோம்ல, அதுக்கான கேடயமாக இந்த ஏனைய தொழுகைகள் இருக்கும். சொல்கிற புரியுதா? ஒரு மனுஷன் ஃபர்து மட்டும்தான் தொழுவார், சுன்னாவே தொழ மாட்டார்னா என்னைக்கு எப்போவாது அந்த ஃபர்து அவர்கிட்ட போயிடும். புரியுதா? சொல்கிற புரியுதா? ஃபர்துங்கிறது தொடர்ந்து தொழுதுட்டு இருக்கிறார், ஆனால் சுன்னாலாம் அவர் தொழ மாட்டார், மற்ற ஏனைய தொழுகையே தொழ மாட்டார்னு வச்சுக்கலாம். அவர் மேலே குற்றம் கிடையாது அது. ஆனால் ஒரு காலம் வரும் ஃபர்து அவர்கிட்டேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுன்னாலாம் எதற்காகன்னா, இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள், நஃபீலான வணக்க உபரியான வணக்க வழிபாடுகள் எதற்குன்னா, நம்மளுடைய ஃபர்தை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தியது. புரியுதா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதற்காக இதையெல்லாம் செய்வாங்க. அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு செய்வாங்க, பாவகாரியங்களுக்கு அவங்க போக மாட்டாங்க. ரைட். அடுத்தது பாருங்க, ஃபிஅலுல் ஃபராயிதி வன் நவாஃபிலி தஅபுஹும் மஅ ருயத்தி தக்ஸீரி வ நுக்ஸான். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிஅலுல் ஃபராயித், இப்போ நான் சொன்னேன் அதே தான், ஃபர்தான கடமைகளையும் நஃபீலான கடமைகளையும் இவங்க செய்வாங்க. ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தஅபுஹும்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் இது சாதாரணமாக இருக்கும், கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டி 5 வேளை தொழுகிறது இவங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி முன்பின் சுன்னத்து தொழுகிறதோ தஹஜ்ஜத் தொழுகிறதோ இவங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. சாதாரண லைஃப்பில் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு, சாதாரணம். சரியா? இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பெருமையும் இருக்காது. இன்றைக்கெல்லாம் ஃபஜர் தொழுதாவே பெருமை வந்துடுது. இன்றைக்கெல்லாம் ஒரு துவா தெரிஞ்சிட்டாவே எனக்கு தெரியுமில்ல, எனக்கு ஒரு 100 துவா தெரியுமா, நான் இன்றைக்கி ஃபஜர் தொழுட்டேன் தெரியுமா, நான் தஹஜ்ஜத் விடவே மாட்டேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு பெருமை பேசக்கூடியவர்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறோம். தன்னை பற்றி பெருசாக பேசக்கூடியவர்கள் தான் அதிகம். அப்படி தானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, இதையெல்லாம் சர்வசாதாரணமாக செய்தும் கூட தன்னுடைய நிலையை நினச்சி வருத்தப்படுவாங்க. தக்ஸீர்னா என்ன? உடைந்து போயிடுவார்கள், நினச்சி வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு அமலா, நான் செய்கிறதெல்லாம் ஒரு அமலா, என்னை விட அமல் செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் தான். ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோம், நான் அதிகமாக செஞ்சுட்டேன் தெரியுமில்ல, எனக்கு எத்தனை ஜூஸ் தெரியுமா, எனக்கு இப்படி சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இது என்னது? ஷைத்தானுடைய நிலை தான் இது. ஷைத்தான் தான் என்ன பண்ணுவான், நான் தான் பெரியவன், ஆனால் ஹைரும் மின், நான் தான் ஆதமுடைய பெரியவன், நீ அவனை வந்து என்ன களிமண்ணால் படைச்சிருக்கிற, என்ன நெருப்பால் படைச்சிருக்கிற, ஹலக்குத்தனி மின்னார், நான் தான் பெரியவன், நான் தான் இந்த பெருமை பேசுறது இருக்குல்ல, உஜுபுன்னு சொல்லுவாங்க, தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய தப்பு. இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் இந்த பண்பு இருக்காது. இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னை தாழ்த்தி பார்ப்பார்கள், எவ்வளோ பெரிய அமல் செய்தாலும் என்பதை அழகாக நமக்கு சொல்லி காட்டுறார். ரைட். அடுத்தது என்னது? 8வது, சப்பருன் நஃபூஸ அலல் மகாரிஹி குல்லிஹா ஷௌகன் இலா மா ஃபீஹி மின் இஹ்சான். இந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சபர் என்கின்ற, பொறுமை என்கின்ற ஒரு ஆயுதம் எல்லா நிலைகளிலும் இருக்கும். இந்த சபர் இருக்குது பார்த்தீங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸ்பெஷலான விஷயம். எல்லாருக்கெல்லாம் சபர் கிடையாது, பொறுமை கிடையாது. சரியா? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். சபரில் 3 வகை இருக்குது. எத்தனை வகை இருக்குது? 3 வகை இருக்குது. முதலாவது வகை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இபாதத் செய்கிறதுல, அல்லாஹ்வை வணங்குறதுல சபரோடு இருக்கணும். அல்லாஹ் வணங்குறதுல சபரோடு இருக்கணுமா? ஆமாம். இப்போ குர்ஆன் ஓதுறோம், சரியா? நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டீங்க, குர்ஆன் ஓதணும்னு ஒரு முடிவு எடுத்து வந்துட்டீங்க, ஹாஃபிஸ் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து வந்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மார்க்கத்தை படிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து வந்துட்டீங்க. இதில் தான் பெரிய சோதனை இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நாள் நல்லாயிருக்கும், ஒரு மாதம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், பொறுமை இழந்துருவோம்.
இது நமக்கு சரி வராது, நம்ம போயிடுவோம், இது நமக்கு சரி வராது, இதோட நம்ம விட்டுருவோம் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? நினைப்போம். நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தொழக்கூடியவர்கள் நான் இறுதி வரைக்கும் தொழுவேன், மவுத் வரைக்கும் தொழுவேன், இதில் உறுதியாக இருப்பேங்கிற நம்பிக்கை வைக்க. இன்னைக்கு தொழுதுனால பெருமைப்படக்கூடாது, இதை நான் பொறுமையாக நான் செய்யணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வதை தான் நல்லா விரும்புகின்றான். தொடர்ந்து செய்யணும், பொறுமையாக இருக்கணும். ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ அது நம்மளுடைய மரணம் வரை அந்த நல்ல காரியம் இருக்கணும். ஹத்தா யாத்தி அல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான்ல, ஹத்தா என்ன யக்கீன் வர்ற வரைக்கும், மௌத்து வர்ற வரைக்கும் என்ன நீங்கள் வணங்குங்க. வஅபுதுல்லாஹ் ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், யானி நீங்கள் மௌத்து வர வரை என்னை நீங்கள் வணங்கல் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தொடர்ந்து இருக்கிறதுக்கு சபுர் நமக்கு தேவை. சரியா? இது ஒன்று. நன்மையான காரியங்கள் செய்கிறதுக்கு சபுர் வேணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தீமையை விடுவதற்கு சபுர் வேணும். தீமையை விடுவதற்கு சபுர் வேணுமா? கண்டிப்பாக வேணும். ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து சினிமா பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ அவரை சினிமா பார்க்காதீங்க, இதில் எல்லாம் ஹராம் தான் இருக்குது, இதெல்லாம் தப்பு தான் இருக்குதுன்னு சொல்லி புரிய வச்சாச்சு. இப்போ இவர் அப்போ புரியுது அவருக்கு. 2 நாள் கழிச்சு என்ன பண்ணிடுவார், மறுபடியும் சினிமாவுக்கு போக மாட்டாரா? போவார். போகக்கூடாது. அப்போ சபுர் வேணும் நமக்கு. இல்லை நான் போக மாட்டேன். ஒரு ஆள் புகை பிடிக்கிறார், சிகரெட் குடிக்கிறார், ஹராம், இது செய்யாதீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கிறான். ஒலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை கொல்றதை அல்லாஹ் வெறுக்கிறான். சிகரெட் கில், உங்களை கொன்றும். ஸ்மோக்கிங் கில்ஸ்னால் அதிலே போட்டிருக்கிறான், செய்யாதீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு நாள் ஒழுங்காக இருப்பார், அடுத்த நாள் என்ன பண்ணிடுவார், மறுபடியும் சிகரெட்டை தேட வர மாட்டாரா? தேடுவார். அப்போ அதில் பொறுமை வேணுமா, பொறுமை வரக்கூடாதா? அப்போது பாவங்களை விடுவதிலையும் பொறுமை இருக்கணும், நன்மையை செய்கிறதுலையும் பொறுமை இருக்கணும். 3வது வகையான பொறுமை என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சோதிக்கும் போது பொறுமையாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ரீதியில் சோதிப்பான். இப்போ வயநாடு பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ பெரிய சோதனை அது. வயநாடு கேள்விப்பட்டீங்களா இல்லையா? வயநாட்டில் நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 200க்கு மேலே உள்ள மக்கள், 300க்கு மேலே உள்ள மக்கள் மரணிச்சிட்டாங்க. இன்னும் அந்த மரணத்தினுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பல பேரை காணலைங்கிறாங்க. இன்னும் மீட்பு பணி நடந்து கொண்டே இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய சோதனை அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சோதிக்கிறான்னா, ஒமா கஸபத் ஐதின்னாஸ், மனிதர்களுடைய கைகள் செய்த பாவங்களினால் நாங்கள் சோதிக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதிகமான பாவங்களை செய்யக்கூடிய சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம், அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். லஅல்லஹும் யர்ஜிஊன், அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனில், அப்படி சோதித்தாவது நீங்கள் திரும்பி என்னிடம் மீண்டு வருவீர்களா என்பதை அல்லாஹ் நேசிக்கின்றான், அதை அல்லாஹ் பார்க்கின்றான். அப்போ அந்த சோதனையிலும் மிகப்பெரிய கயிறு இருக்குதா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான் என்றால் மிகப்பெரிய சோதனையை அல்லாஹ் நமக்கு காட்டும் பொழுது அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்திரு அப்படின்னு மனிதர்கள் மீள வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறான். அப்போ அந்த சோதனைகளில் நம்ம பொறுமையாக இருக்கும். நான் என்னென்னலாம் செஞ்சேன் தெரியுமா, அல்லாஹ் ஏன் என்ன சோதிக்கிறான்? சில பெண்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு போய் இப்படியா, நான் 5 வேளை தொழக்கூடிய தொழுகையாளி, என்னையே அல்லாஹ் சோதிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தைகள்லாம் மிக தவறான வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய சோதனையை பொறுத்த வரைக்கும் நபிமார்களுக்கும் சோதனை வந்திருக்கு, நல்லவர்களுக்கும் சோதனை வந்திருக்கு. அஷத்துல் பலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்ததிலேயே மிக அதிகமான சோதனையை அனுபவித்தவர்கள் அம்பியா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிமார்கள் தான். நபிமார்கள் என்ன தப்பு செஞ்சாங்க? மனிதர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் அழைத்தார்கள். மனிதர்களை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகள் என்று சொன்னார்கள், அதற்கு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்போ சோதனைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த சோதனையில் நமக்கு பொறுமை வேண்டும். பஷ்ஷிரு சாபிரீன், யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ 3 வகையான பொறுமையை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 3 வகையான பொறுமையோடு இருப்பார்கள். அடுத்தது என்ன? அடுத்தது என்னன்னு சொன்னால் 9வது, நஸலு பிமன்சிலத்திர் ரிதா ஃபஹும் பிஹா கத் அஸ்பஹு ஃபீ ஜுன்னத்தின் வ அமான். சுப்ஹானல்லாஹ். இதை பாருங்க, இது எவ்வளோ அழகானதுன்னு பாருங்க. இப்போ அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். சோதிக்கும் போது நம்ம பொறுமையாக இருக்கிறோம்ல, இருக்கணும்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளோ கஷ்டம். கஷ்டம் இல்லையா? அல்லாஹ் பயங்கரமாக சோதிக்கும் போது நம்ம பொறுமையாக இருக்கிற கஷ்டம் இல்லையா? கஷ்டம். அந்த நேரத்தில் தான் வார்த்தையை விட்டுருவோம். நல்லா தொழுதவெல்லாம் திடீர்னு தொழுதையே விட்டுருவாங்க. நல்லா தொழுதுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? சோதனை வந்துச்சுன்னா அது எதுக்கு தொழுவணும் விட்டுருவோம். அதான் இவ்வளோ சோதனை வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன தொழுகையை கூட விடக்கூடியவர் இருக்கிற அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த நிலையில் இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து கொஞ்சம் மேலே போயிட்டாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா சோதனையை ரசிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ்.
சோதனையின் வழியாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு துடித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சோதித்தால், அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னா அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னா அம்பியாக்களோடு அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறான். நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்தான்ல, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுப்பான். அப்ப என்னையும் அல்லாஹ் நேசிக்கிறான் போல இருக்குது. அல்லாஹ்வுடைய ரிபா, அல்லாஹ்வுடைய அந்த அன்பு எனக்கு கிடைத்து விட்டது என்கின்ற அந்த உலக மகிழ்ச்சியில அவர்கள் துடித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் என்ன சோதிச்சிட்டானா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்கிட்ட பொருளாதார இழப்பு வந்துருச்சா, அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏன் கவலைப்படணும், அல்லாஹ் என்ன சோதிச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு தருவான் என்கின்ற அந்த லெவலுக்கு ரீச் ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை சோதனையில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். சரியா? அடுத்தது 10வது, ஷக்கருல்லதி அவுலல் ஹலாயிக ஃபத்லஹு பில் கல்பி வல் அக்வாலி வல் அர்கான். சோதனையை ரசிக்கக்கூடியவர்களாக நம்ம பார்த்தோம். சோதனை ரசிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? சோதனை வரணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கிடையாது. சோதனை வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நம்மளை சோதித்தான், அல்லாஹுவே எனக்கு போதுமானவனாக இருக்கிறான் அப்படின்னு திருப்தியோடு அதை கடந்து போகக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைப்பாடு அவர்கள்ட்ட இருக்கும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுலையும் 3 வகை இருக்குது. சபூரில் எத்தனை வகை சொன்னோம்? சவுண்டாக சொல்லுங்கள். 3 சொன்னோமா? அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுல எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால் நாவினால் நன்றி செலுத்துதல், 2வது உள்ளத்தினால் நன்றி செலுத்துதல், அடுத்தது உடல் உறுப்புகளால் நன்றி செலுத்துதல். நாவினால் நன்றி செலுத்துறது என்னது? நாவினால் நன்றி செலுத்துறது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் சொல்கிறது, திக்ர் செய்கிறது. கல்புலாம் நன்றி சொல்கிறது, உள்ளத்தால் நாம் சரியான கொள்கையில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வானோ அந்த கொள்கையில் இருக்குது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தவறான கொள்கைகளை, தவறான வழிபாடுகளை, இஸ்லாம் அல்லாத விஷயங்களை உள்ளத்தில் சுமப்பது ஹராம். குர்ஆனையும் சுன்னாவையும் அது சொல்லக்கூடிய கோட்பாடுகளையும் உள்ளத்தை சுமக்கிறது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்போ அல்லாஹ்வுக்கு உள்ளத்தால் எப்படி நன்றி செலுத்தணும்? நல்ல கொள்கைகளை படித்து, சரியான அக்கீதாவை படித்து, சரியான இஸ்லாமிய கொள்கையை படித்து அதை உள்ளத்தில் சுமக்க வேண்டும். இஹ்லாஸை உள்ளத்தில் சுமக்க வேண்டும். உள தூய்மையை உள்ளத்தில் சுமக்க வேண்டும். சரியான ஈமானிய கல்வியை உள்ளத்தில் சுமக்க வேண்டும். நாவினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உடல் உறுப்புகளால் நன்றி செலுத்துவது என்றால் என்னென்னா, அமல்களை சரியான முறையில் செய்கிறது. நாம் எல்லாத்தையுமே செஞ்சுருவோம், உள்ளத்துலேயும் நாவலையும் கூட சில நேரம் வந்துடும், உடல் உறுப்புகளில் வரமாட்டுது. தொழுகையை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் தொழுகிறது கிடையாது. எல்லாத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் செய்கிறது கிடையாது. உண்மையிலே சுக்குர் செய்கிறதுங்கிறது என்னென்னா, நம்ம உடல் உறுப்புகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்போ இந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த நிலையில்? பில் கல்பி, அவங்களுடைய உள்ளத்தாலும், அக்வாலி, அக்வாலில் அவங்களுடைய பேச்சினாலும், அர்கானி, அவங்களுடைய அசைவுகளாலும் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, 11வது, ஸப்பிஹு தவக்கல ஃபீ ஜமீஇ உமூரிஹிம் மஅ பத்லி ஜஹ்தி ஃபி ரிதர் ரஹ்மான். இந்த 11வது இதை கேளுங்க. இந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தவக்குல் என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் இருக்கும். தவக்குல்னா யாரோ சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்ட்ட விட்டுட்டு போதும். அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. தவக்குல்னா என்னது? அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுறது. ஓகே, மாஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுறது கரெக்டானது. அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய பொறுப்பை கொடுக்கறது தவக்குல். தவக்குல் அலல்லாஹ். அல்லாஹ் கிட்ட நான் பொறுப்பு சாட்டுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தான் பொறுப்பு. நான் அல்லாஹ்ட்ட நான் பொறுப்பை சாட்டிட்டேன். அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்ட முடியும்? நன்மையான காரியத்தை செய்யணும். அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். யார்? இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவங்க. தவக்குல் இவர்கள்ட்ட இருக்கும். ஆனால் தவக்குலோடு சேர்ந்து ஒரு விஷயம் இருக்கும். அல்லாஹ்ட்ட நான் பொறுப்பு சாட்டிட்டேன், அதனால் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டிட்டேங்க, அதனால் நான் சும்மா உட்காந்துக்கிறேன், கூரையை தாண்டிட்டு என்ன பண்ணும், கூரையை பிச்சுட்டு எனக்கு பணம் வந்து விழுன்னு யாராவது சொன்னால் முட்டாள்னு சொல்லுமா இல்லையா? போய் வேலையை பாருப்பா, அப்போ தான் பணம் வரும்னு சொல்லுவோம். இப்படி தானே? பொருளாதாரத்தை தேடுவதற்கு ஒருத்தன் வெளியில் போய் தான் ஆகணும்.
ஆனால் அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுதல் என்பது என்னன்னா, யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தாயா அல்லான்னு கேட்டுட்டு அல்லாஹ் திறந்து வச்சிருக்கக்கூடிய பாதைகளில் நம்ம போய் பொருளாதாரத்தை தேடணும். அல்லாஹ் அதை லேசாக்குவான். பொருளாதாரத்தை தேடுவதற்கு என்னுடைய டேலண்ட்டை மட்டுமே, என்னுடைய திறமையை மட்டுமே நான் நம்புறேன்னு சொன்னால் அது தவக்குல் கிடையாது. பொருளாதாரத்தை தேடுவதற்கு நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது பொறுப்பு மட்டுமே சாட்டி விட்டேன், வேற எதையும் செய்ய மாட்டேன்னு அதுவும் தவக்குல் கிடையாது. தவக்குல் என்பது இரண்டும் கலந்தது. அல்லாஹ் கிட்ட நாம பொறுப்பு சாட்டிட்டு நம்மளுடைய முயற்சியை செய்ய வேண்டும். இந்த இரண்டையும் சேர்ந்து செய்வது பேர் தான் என்னது? தவக்குல். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மக்கால இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கையில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா? யாருமே இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? சஃபாக்கு மருவாக்கு ஓடினாங்கல்ல. ஓடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்கல்ல, யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துன்னு துவா செஞ்சாங்கல்ல, யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அது தவக்குல், அல்லாஹ் மீது அவங்க வச்ச நம்பிக்கை. ஓடினாங்க பாருங்க, சஃபாக்கு மருவாக்கு 7 தடவை ஓடினாங்க பாருங்க, அது அவங்களுடைய முயற்சி. இந்த ரெண்டையும் கலந்தது தான் என்னது? தவக்குல். சரியா? இந்த ரெண்டும் கலந்து இவர்களுக்கு இருக்கும். சரி, 12வது அபதுல் இலாஹ அலா இத்திகாதி ஹுதூரிஹி ஃபதபவ்வஉ ஃபீ மன்சிலில் இஹ்சான். இவர்கள் இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு மிக சிறப்பான பண்பு இருக்கும். என்ன பண்புனா இஹ்சான் என்கின்ற ஒரு பண்பு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஈமானுக்கு எத்தனை அர்க்கான் இருக்குது? எத்தனை தூண்கள் இருக்குது? ஈமானுக்கு எத்தனை தூண்கள் இருக்குது? கரெக்டாக சொல்லணும். 6. 6ஆ? ரைட், 6. இஸ்லாத்துக்கு எத்தனை தூண் இருக்குது? பின்னாடியிலேருந்து யாரா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற பெரியவங்க கூட சொல்லலாம். இஸ்லாத்துக்கு எத்தனை தூண்? 5. 5ஆ? சரி. இஹ்சானுக்கு எத்தனை தூண் இருக்குது? இஹ்சானுக்கு எத்தனை தூண் இருக்குது? 1, 4, 2. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு கிளாஸில். சொல்லலையா? சரி, ஓகே. உன் பேர் என்னவா? அஸ்வத். ஏன் 1ன்னு சொன்னேன்? வெரி குட், மாஷா அல்லாஹ். உன் பேர் என்னவா? அஸ்வத். மாஷா அல்லாஹ். அஸ்வத் அழகா ஒரு பதில் சொன்னார். இஹ்சானுடைய அர்க்கான் 1 தான். ருக்குனுல் வாஹிதுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு அர்க்கான் தான் அதில் இருக்குது. அது என்னென்னா, அன்த அப்துல்லாஹக அன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ் நம்மளை பார்க்குற மாதிரி வணக்க வழிபாடில் ஈடுபடுவது, குறைந்தபட்சம் அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க கூடிய அந்த எண்ணத்தோடு வணக்க வழிபாடில் ஈடுபடக்கூடிய ஒரே ஒரு அர்க்கான் தான் இஹ்சானுக்கு இருக்குது. சரியா? சொல்கிற புரியுதா? ரைட். இந்த இஹ்சான் அவர்களுக்கு இருக்கும். எல்லா நிலைகளிலும் ஹுதூர்னா என்ன அர்த்தம்னா ஆஜராயிருவாங்க. அல்லாஹ் கிட்ட நான் இருக்கிறேன், அவ்வளோதான். தொழுகும் போது மட்டும்தான் நான் அல்லாஹ் கிட்ட ஆஜராவானா தப்பு. எல்லா நிலைகளிலும், வியாபாரத்துலேயும் அல்லாஹ் கிட்ட ஆஜராயிருவாங்க, கிச்சன்லேயும் அல்லாஹ் கிட்ட ஆஜராகி அந்த பெண் இருப்பாங்க, வியாபார தலங்களில் ஆண்கள் இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் கிட்ட ஆஜராகி இருப்பாங்க, கிளாஸில் ஒரு மாணவன் இருக்கிறான்னா அல்லாஹ் கிட்ட ஆஜராகி இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி நான் இருக்கிறேன். அன்த அபுதுல்லாஹ், நான் ஓதக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்கள் இபாதத்தாக மாற வேண்டும் என்றால், நான் ஓதக்கூடிய படிக்கக்கூடிய சமைக்கக்கூடிய காஃபி போடக்கூடிய டீ போடக்கூடிய இதெல்லாம் இபாதத்தா? காஃபி போடுறது இபாதத்தா இருக்குமா? காஃபி போடுறது இபாதத்தா? காஃபி போடுறது இபாதத்தா? இபாதத் இல்லையா? இல்லையா? பின்னாடி காஃபி போடுறது இபாதத்தா? இபாதத் இல்லையா? இபாதத் இல்லை. அல்லாஹ்க்காக செஞ்சால் அதுவும் இபாதத்து தான். உதாரணத்துக்கு ஒரு மனைவி உன் கணவனுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இந்த கணவனுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்குறேன்னு நான் நினச்சாங்கன்னா அது இபாதத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக என்னுடைய குடும்பத்துக்கு நான் உணவு சமைத்து கொடுக்குறேன்னா அது இபாதத். அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது எப்படி தொழுகைக்கு எப்படி நம்ம இபாதத்துன்னு சொல்கிறோமோ அதே போல் அதுவும் இபாதத்து தான். அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன், ஒரு இளைஞன் உடம்பை சரியான முறையில் பாதுகாத்து வைத்துக்கணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணுறான்னா அதுவும் இபாதத்து தான். மாற்று கருத்தே கிடையாது, இபாதத்து தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக ஒரு கல்வியை அவன் செலக்ட் பண்ணி படிக்கிறான், இதை படித்தா சமூகத்துக்கு பிரயோஜனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அன்பு எனக்கு கிடைக்கும்னு படிக்கிறான்னா அதுவும் இபாதத்து தான். அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் என்ன? இபாதத். இதுதான் இஹ்சான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வது. சரியா? ரைட்.
13வது பாயிண்ட், நஸஹுல் ஹலீகத ஃபி ருபா மஹ்பூபிஹிம் பில் இல்மி வல் இர்ஷாதி வல் இஹ்சான். யானி இவர்கள், இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுயநலவாதிகளாக இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்க மாட்டாங்க? சுயநலவாதிகளாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் மற்ற ஏனைய படைப்புகள் மீது அன்பு வைப்பார்கள். அன்பு வைத்து அவர்களும் சொர்க்கத்துக்கு செல்லணுங்கக்கூடிய ஆசை அவர்களுக்கு இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அழகான முறையில் நசீஹத் செய்வாங்க மக்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியாக தொழுவுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேர்மையாக வாழுங்க, நீ அப்படின்னு அழகான நசீஹத்தை இல்மோடு செய்வார்கள், அறிவோடு செய்வார்கள், நேர்த்தியாக செய்வார்கள். இப்படி செய்கிறதுனால மக்கள் மத்தியில் மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள், தாவா செய்வார்கள், அழைப்பு பணி செய்வார்கள். ஆண்களும் பெண்களும் தான். அழைப்பு பணிங்கிறது பொதுவானது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். யாரிடமும் கடித்து, அதாவது கோபம் பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க, அன்பாக பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடமுமே கோபமாக பேசினதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒருவரிடம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடித்து கோபமாக பேசினது கிடையாது. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பரிமாறுவார்கள். அவங்களுடைய முகத்தை எப்போவுமே புன்முறுவல் என்ன, அந்த லைட்டான ஸ்மைல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு ஹாப்பினஸ் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து எப்போண்டா இங்கேருந்து போவோம், எப்போண்டா இவர்கிட்டேருந்து நம்ம திரும்புவோம், அப்படி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவரை விட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட ஒரு சிறந்த ஆசிரியர் இந்த உலகத்தில் யாருமே பிறக்கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு டீச் பண்ணும்போது மக்களில் பல ரீதியான மக்கள் இருந்தாங்க, கடுமையான மக்கள்லாம் இருந்தாங்க, கடுமையானவர்கள் இருந்தாங்க, எதை சொன்னாலும் புரியாதவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு கூட புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பண்பு தான். அப்போ அந்த பண்பு ரொம்ப முக்கியம். நசீஹத் செய்யும் பொழுது, பிறருக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது, மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நமக்கு பொறுமையும் அடக்கமும் தெளிவும் பிற மக்களுடைய ஃபீலிங்ஸை புரிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் இருக்கும் என்று சொல்கிறாங்க. சரி, 14வது பாயிண்ட் என்னென்னா, ஸஹிபுல் ஹலாயிக பில் ஜுசூமி வ இன்னஹா அர்வாஹுஹும் ஃபி மன்சிலில் ஃபௌகானி. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை போல சாதாரண மனிதர்கள் தான். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு துக்கம் இருக்கும், அவங்களுக்கு சிரிப்பு இருக்கும், அவங்களுக்கு பசி இருக்கும், எல்லாமே இருக்கும். அல்லாஹ்வை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் மக்களோடு சாதாரணமாக புலங்குவார்கள், மார்க்கெட்டில் அவங்க எல்லாம் வாங்குவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுடைய ரூஹ் அங்கே இருக்காது. அவங்களுடைய ஜசத் மட்டும்தான், அவங்களுடைய உடம்பு மட்டும்தான் உலகத்தில் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ரூஹ் மறுமையை சுற்றிட்டு இருக்கும், அவங்களுடைய ரூஹ் சொர்க்கத்தை சுற்றிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே சொர்க்கத்தை நோக்கியே இருக்கும். சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். இந்த உலகத்தை அச்சீவ் பண்ணணும், இந்த உலகத்தை எப்படியாவது வென்று விட வேண்டும், உலகம்தான் எனக்கு முக்கியம், உலகம்தான் என்னுடைய பேஷன், உலகம்தான் என்னுடைய எல்லாம் என்கின்ற அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்காது. மாறாக என்னுடைய பேஷன், என்னுடைய எய்ம், என்னுடைய அப்ஜெக்டிவ், நான் எதை நோக்கி போவேன்னா சொர்க்கத்தை நோக்கி போவேன். சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும், சொர்க்கத்தில் உயர்ந்த இடமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனக்கு கிடைக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நான் வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு பயணிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அவங்களுடைய ரூஹ் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கும், அவங்களுடைய உள்ளம் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கும் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய கால்கள் தான் எங்கே இருக்கும்? உலகத்தில் இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் எங்கே இருக்கும்? சொர்க்கத்தில் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சரி, 15வது மிக முக்கியமான பண்பு, பில்லாஹி தஅவாத்துல் ஹலாயிகி குல்லிஹா ஹௌஃபன் அலல் ஈமானி மின் நுக்ஸான். இவர்களுடைய ஒவ்வொரு அழைப்பிலும், யானி இவர்களுடைய ஒவ்வொரு இபாதத்துகள்லையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னால், அவங்களுடைய ஈமானுடைய குறைபாடுகளை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க, ஷஹாதத் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஈமானை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது ஈமானு? யஸீது, சொல்லுங்க பார்ப்போம். அல் ஈமானு, சொல்லுங்க என் பின்னாடி. அல் ஈமானு, ஈமான் என்பது யஸீது வ யன்குசு, கூடும் குறையும். யஸீது லிதாஅத்திஹி, கூடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கும் பொழுது, குறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கீழ்ப்படையாமல் இருக்கும் பொழுது, பாவங்களை செய்யும் பொழுது. இது 4 பாயிண்ட் தான்.
ஈமான் என்பது கூடும் குறையும். எப்பொழுது கூடும்? அல்லாஹ்வை வணங்கும் பொழுது கூடும். எப்பொழுது குறையும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை தடுத்தானோ அதை செய்யும் பொழுது குறையும். அப்போ அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதுமே அவங்களுடைய நிலையை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஊரில் இருக்கிற எல்லார நிலையும் கவனிப்போம். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய சமூகம் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நம்மளுடைய இது எப்படி இருக்குது தெரியுமா? அது எப்படி இருக்குது தெரியுமா? அரசாங்கம் எப்படி, எல்லாத்தையுமே சொல்லுவோமே தவிர நான் எப்படி இருக்கிறேங்கிறத சொல்லவே மாட்டோம். ஒருவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறோன்னா ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா அலிம்சா இப்படி இருக்கா, அலிம்சா அப்படி இருக்கா, அலிம்சா எல்லாத்தையும் விளக்கிடுவோம். ஒரு நாள் கூட ஆலிம் என்னுடைய உள்ளத்தில் என்னன்னு தெரியல, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தே போயிடுச்சு. இப்போலாம் என்னுடைய உள்ளம் செத்து போன மாதிரி ஃபீல் ஆகுது. தொழுகையே எனக்கு இல்லை. தொழுகையில் போய் நின்றா ஜடம் மாதிரி நிற்கிறேன். தொழுகையை உணரவே முடியல. இப்படிலாம் யாராவது கேள்வி கேட்டு பார்த்துட்டீங்களா? ரொம்ப ரேர் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறது. மற்றவர்களை பற்றி நம்மளுடைய கேள்வியே இருக்குது. மற்றவர்களுக்கு கவலைப்படுவதில் ஒரு 1% நமக்கு கவலைப்பட்டால் நம்ம முன்னேறிடலாம். மற்றவர்களின் நிலையை பார்த்து ரொம்ப கவலைப்படுறோம், ஆனால் நம்மளுடைய நிலையை பார்த்து கவலைப்படுறதே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக ஒரு சமூகத்தினுடைய நிலை மாறவே மாறாது. எப்பொழுது என்றால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் மாறாதவரை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகை கூட இல்லாமல் இருக்கிறான்னா இவன் தான் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பெரிய சாபக்கேடே. நல்லா தெரிஞ்சுக்கு. ஒரு மனிதனுக்கு தொழுகை கூட இல்லை என்றால் அந்த மனிதனால் தான் மிகப்பெரிய சோதனையை நாம் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த சமூகம் என்பது கல் புனியான், இது ஒரு வீடு மாதிரி. கல் ஜசத், ஒரு உடம்பு மாதிரி. நம்ம சொன்னாங்க, ஒரு உடம்புல ஒரு முள் எங்கேயாவது குத்துதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எண்ணெய் அனைத்துமே என்ன பண்ணும்? அந்த வலியை உணருமா உணராதா? உணரும். அதே போல தான் ஒருவர் செய்யக்கூடிய தவறினால் இந்த சமூகமும் பாதிக்கப்படும். அதனால் தொழுகையை நாம் சரியான முறையில் கடைபிடிக்கணும். தனி மனித மாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. தனி மனிதனாக நாம் ஒழுக்கமாக இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதை பார்க்கின்றோம் என்பதை நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். எதை பார்க்குறோமா? அல்லாஹ் சொல்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா? கண்டதையும் பார்த்துட்ருக்குறோம், கண்டதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்ட நட்புகள் நமக்கு இருக்கின்றது. மோசமான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம். அப்படின்னா எப்படி நம்மளை நோக்கி ஆபத்து வராமல் இருக்கும்? எப்படி இந்த சமூகத்துக்கு கண்ணியம் இல்லாமல் கண்ணியத்தை எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான்? அப்போ அன்பானவர்களே, இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே அந்த ஈமானை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈமான் குறையுதா இல்லையா? நம்ம அதிகமாக பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோமா? காலையில் முழிச்சோமே, நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்? யாரை பற்றிலாம் கோல் பேசணும்? எப்படி என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது? அப்படிங்கிறதெல்லாம் உட்கார்ந்து யோசிப்பாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிப்பாங்க. நான் என்னென்ன நன்மையான காரியத்தை செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க? முஹாசபத்து நஃப்ஸ் செய்வாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கொள்வார்கள். சரி, 16வது பாயிண்டை பாருங்க. அஸஃபுல் குலூப அன் ஷவாகிலி குல்லிஹா கத் ஃபர்ரஹூஹா மின் சிவர் ரஹ்மான். என்ன சொல்கிறாங்கன்னா, யானி அஸஃபுல் குலூப அன் ஷவாகிலி குல்லிஹா, யானி உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உள்ளத்தை மற்ற விஷயங்களை பிஸியாக்கிறதுலேருந்து அவங்க தூய்மைப்படுத்தி கொள்வாங்க. இந்த உள்ளம் நிறைஞ்சிருக்கும். எதை வச்சுருக்குன்னா ரப்பை பற்றியே இருக்கும், என்னுடைய ரஹ்மானை பற்றியே இருக்கும், அல்லாஹை பற்றியே இருக்கும். இந்த உள்ளம் அதுக்காகவே தான் பிஸியாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ் எப்படி வாழ சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ் எதை நேசிக்க சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ் எதை வறுக்க சொல்லியிருக்கிறான்? ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிச்சு, அல்லாஹ் வெறுப்பானா நேசிப்பானா? ஒரு விஷயத்தை நான் தேடுறேனே, அல்லாஹ் நேசிப்பானா வெறுப்பானா? இப்படி இந்த இதுலேயே பிஸியாக இருக்கிறது. சொல்கிறது புரியுதா இல்லையா? எதில் பிஸியாக இருக்கிறது? அல்லாஹுவை தொடர்பு படுத்தியே உள்ளத்தை பிஸியாக வச்சுக்கிறது. மற்ற எதுக்கும் பிஸியாக இருக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய உள்ளம் அப்படியே இருக்குது. கேட்டு பாருங்க, நம்மளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தொடர்பான ஏதாவது ஒன்று தோணுதா? முதல்ல இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனான்னு 3 தடவை சொன்னாங்க. தக்குவா என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயப்படுவது என்பது இங்கே இருக்குதுன்னாங்க. உள்ளத்தில் இருக்குது. உள்ளம் பயப்படுதா அல்லாஹ்வை? நான் செய்யக்கூடிய செயலை அல்லாஹ் நேசிப்பானா வெறுப்பானா என்கின்ற கேள்வியை என்னுடைய உள்ளம் எப்போதாவது கேட்குதா? எல்லா பயானையும் சும்மா அப்படி கேட்குறோம், எல்லா கிளாஸ்லையும் சும்மா அப்படி உட்காடுறோம், கடந்து அப்படி போயிட்டே இருக்கிறோம், டைம் பாஸ் ஆகிடுச்சா போயிட்டே இருக்கிறோம். இப்படியே மனசை போயிட்டே இருக்கும் பொழுது தான் மரணம் வந்துடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் போது ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி திக்ரான்னு சொல்கிறான். இந்த மாதிரியான நினைவூட்டுகள் நமக்கு பயனளிக்கும் அல்லாஹ் சொல்கிறான். தஆவுனு அலல் பிர்ரி வத்தக்வா என்று சொல்கின்றான். நன்மையை கொண்டு மக்களை ஏவுங்கள்,
நன்மையை கொண்டு ஒவ்வொருக்கொருவர் நீங்கள் உபதேசம் செய்து கொள்ளுங்கள், இறையச்சத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யுங்கள், இது உங்களுக்கு பலனளிக்கும்னு நல்லா சொல்கிறான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அது பலனளிச்சிருக்குதா? நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கிறோமா? இல்லை. ஏன்னா உள்ளத்தை வேறு வேறு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், பிஸியாக விட்டுட்டோம். உள்ளம் சரியாக இல்லை, உள்ளம் கரெக்டாக இல்லை. உள்ளத்துக்கு அல்லாஹ்வை மட்டுமே பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கையை உள்ளத்தில் நம்ம சுமந்தே இருந்தோம்னா என்ன ஆகும்? நம்மளுடைய செயல்கள் எல்லாம் தூய்மையாக மாறும். அப்போ இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும். சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 16வது 17வது இப்போ மொத்தம் 18. 17வது பாயிண்ட், ஹரகாத்துஹும் வஹுமூமுஹும் வஉஸூமுஹும் லில்லாஹ் லா லில் ஹல்கி வஷ்ஷைத்தான். யானி அவங்களுடைய ஹரக்காத்துன்னு என்ன அர்த்தம்னா அசைவுகள். அவங்களுடைய அசைவுகளும் அவங்களுடைய ஹுமூம்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், ஹம்முன்னா என்ன, கவலை. அவர்களுடைய கவலையும் அவர்களுடைய துக்கமும் அவர்களுடைய அசைவுகளும் இது எல்லாத்தையுமே அல்லாஹ்ட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க. லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்கும். இந்த உலகத்தை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. இந்த உலகத்தை பற்றிலாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. உலகத்தில் உள்ள இழப்புகளுக்கெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சு காலங்களை கழித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க உட்கார்ந்து அழுகிறார்கள் என்றால், அவர்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய இழப்பை நான் சந்தித்து விட்டேனே என்று சொல்கிறார்கள் என்றால், ஒரு தொழுகையை மிஸ் பண்ணதா இருக்கும். ஒரு தொழுகையை விட்டுவிட்டால் அவர்களால் அசையவே முடியாது. பொய் பேசிவிட்டால் அவர்களால் அசையவே முடியாது. தவறான வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அவர்களால் அசைய முடியாது. தவறான பேச்சை பேசிவிட்டால் அவர்களால் நகர முடியாது. இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, இந்த நிலையில் எனக்கு மரணம் வந்தால் நான் என்ன செய்வது என்கின்ற அந்த நிலையில் அவர்கள் அந்த நிலையை நினைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய கவலையையும் துக்கத்தையும் இந்த உலகம் சார்ந்த விஷயங்களையும் அல்லாஹ் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்க. எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் காணாம போனதுக்கப்புறம், அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட இன்னி அஷ்கு, என்னுடைய எல்லா ஷக்குகளையும் கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் நான் அல்லாஹ்ட்ட தான் மட்டும்தான் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மட்டுமே நான் நாடி இருக்கிறேன்னு சொன்னாங்களோ, அதில் பொறுமையாக இருந்தார்களோ, சபுருன் ஜமீலா, பொறுமையான, அதாவது அழகான பொறுமையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்களோ, அது போலவே எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் துக்கங்களையும் மனிதர்களிடம் சொல்லி 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 காலங்களை கழித்து கொண்டிருக்க மாட்டார்கள். இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா? பா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஏதோ இருக்கிறோம் பாயின்னு ஆரம்பிக்கிறது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவரோட கஷ்டத்தை மட்டுமே சொல்லிட்டு இருப்பார். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவார். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு காலம் அவங்க இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ஆன்சர் தான், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே இந்த கஷ்டங்களை மக்களிடம் சொல்லி சொல்லி அனுதாபங்களை எப்பொழுதும் மக்களிடம் இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்க மாட்டாங்க. நீ மக்கள் பேசும்போதே கஷ்டத்தை மட்டும்தான் சொல்றது, ஏதோ அல்லாஹ் எந்த நலவுகளையுமே இவங்களுக்கு கொடுக்காத மாதிரி வாழ்க்கை முழுவதும் நலவை மட்டுமே அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 3 விஷயங்களே ஒரு மனிதன் அடைந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நலவையும் அவன் அடைந்தது மாதிரின்னாங்க. என்ன 3 விஷயம்? காலையில் எந்திரிக்கும் போது ஆரோக்கியமாக எந்திரிக்கிறான். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிக்கும் போது ஆரோக்கியமாக எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்க்குறான், சுற்றுச்சூழல் எல்லாமே சேஃபாக இருக்குது. 2வது, சரியா, என்ன இருக்குது? சுற்றுச்சூழல் எல்லாம் சேஃபாக இருக்குது, எந்த ஆபத்தும் இல்லை, ஆபத்து இல்லாத ஒரு சூழல். 3வது, அன்னைக்கு நாளுக்கு உணவு இருக்குது அவன்கிட்ட. அன்னைக்கு நாளுக்கு என்ன இருக்கு? உணவு இருக்கு. இந்த 3ம் ஒரு மனிதனிடம் இருந்தால் உலகத்தில் இவன் தான் மிகப்பெரிய பணக்காரன் சொன்னாங்க. இந்த சபையில் இருக்கக்கூடிய யாராவது எந்திரிச்சு சொல்லிட முடியுமா அந்த 3ல் 1 என்கிட்ட இல்லைன்னு? காலையில் எந்திரிக்கும் போது சேஃபாக எந்திரிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், ஆரோக்கியமாக எந்திரிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் 1 வாரத்துக்கு நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்கா இல்லையா? ஃப்ரிட்ஜை திறந்தா எல்லாமே இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்னு. அப்போ அன்பானவர்களே, நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்விடம் மட்டுமே நம்மளுடைய குறைகளையும் நம்மளுடைய தேவைகளையும் கேட்கக்கூடிய சமூகமாக மாறாத வரை நம்மளுக்கு நிம்மதியே கிடையாது. இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் மனிதர்களை நோக்கி ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, அல்லாஹ்வை நோக்கி ஒரு வாழ்க்கையை வாழணும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை அடிக்கடி கேட்பாங்க. அந்த துவாவை நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும். அல்லாஹும்ம மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவாக் என்கின்ற அந்த துவா. அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக், யா அல்லாஹ் ஹராமை விட்டும் ஹலாலை எனக்கு போதுமானதாக ஆக்கிவிடு. ஹலாலை, தூய்மையானதை, நீ விரும்பக்கூடியதை எனக்கு போதுமானதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். ஹராம் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஃபதுலை, அதாவது விஷயங்களை நம்மக்கிட்ட, ஃபதுல்னா என்ன, சிறப்புகள், ஏனைய நமக்கு தேவையான விஷயங்களை உன்னிடம் கேட்பதை தவிர மற்றவர்களிடம் கேட்கறதுலேருந்து என்னை பாதுகாத்து, உங்ககிட்ட மட்டுமே என்னுடைய தேவைகளை கேட்கக்கூடியவனாக மாற்றிவிடு, எனக்கு ஹலாலை போதுமானதாக ஆக்கிடு அப்படிங்கக்கூடிய இந்த துவா அடிக்கடி கேட்பாங்க. நம்மலாம் கேட்கணும். அல்லாஹும்ம மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவாக். அப்போ நம்மளுடைய கவலைகளையும் துக்கங்களையும் துன்பம் யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிட்ட மட்டும்தான் சொல்லணும். ஹைர், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அந்த துக்கம் இருக்கணும், துன்பம் இருக்கணும், மறுமைக்காக மட்டும்தான் இது இருக்கணுமே தவிர உலகத்தை நோக்கிய நம்மளுடைய துக்கம் நம்மளை என்ன பண்ணிடும், உட்கார வச்சு கடந்து போயிடணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, உலக ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் தள்ளி போடுறதுனால எந்த தவறும் இல்லை. எப்படி? உலக ரீதியான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தால் அதை நீங்கள் தள்ளி போடுறதுனால எந்த ஆபத்தும் இல்லை. மறுமை ரீதியான விஷயம் ஒன்று வந்தால் தள்ளி போடாதீங்க, உடனே செய்யுங்க. காரணம், மரணம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மறுமைக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். கடைசி பாயிண்ட் என்னென்னா 18வது பாயிண்ட், நிஅமர் ரஃபீகு லித்தாலிபி சுபுலல்லதி துக்பி இலல் ஹைராத்தி வல் இஹ்சான். நிஅமர் ரஃபீக். இந்த 17 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 18வதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 17 பாயிண்ட் சஇதல்லதீன தஜன்னபு சுபுலர்தால இருந்து ஆரம்பித்து கடைசியில் கஷ்டங்களையும் ஹுமூங்களையும் என்னுடைய நெருக்கடிகளையும் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிங்கக்கூடிய அந்த பண்பு இருக்கக்கூடிய அனைத்து இந்த பண்புகளும் இருக்கக்கூடிய ஒருவரை கண்டால், இந்த பண்புகளில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் கண்டால் உடனே உங்களுடைய தோழமைக்குள் அவரை கொண்டு வந்துருங்க. உடனே அவர்களோடு பழகுங்கள். உடனே அவர்களை உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள் பழகிக் கொள்ளுங்கள். அவர்கள் யார் என்றால், அவர்கள் தான் உங்களுடைய தோழர்கள். அவர்கள் தான் உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் நாளை சொர்க்கத்துக்கு நீங்கள் இருப்பதற்கு காரணமாக அமைய போகிறவர்கள். அந்த பண்புகள் இருக்கக்கூடியவர்களை உங்களுடைய தோழமைக்குள் கொண்டு வாங்க. அப்போ தோழமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள் வந்திருக்கு இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஏகப்பட்ட கெட்ட பண்புகள். அதுவும் முஸ்லீம் இளைஞர்களை குறி வச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கஞ்சா மாஃபியா, ட்ரக் மாஃபியாலாம் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் இளைஞர்களை குறி வைத்து ஸ்கூல்லேருந்தே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. கஞ்சா கொடுக்கறது, அபீனை கொடுக்கறது, கெட்ட இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பி விடுறது, கேவலமான விஷயங்களை காட்சிப்படுத்துறது, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. சிகரெட் குடிக்கிற எல்லாம். அப்போ இந்த இளைஞர்கள் கெட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத உணரும் பொழுது நமக்கு என்ன தோணுது, நல்ல தோழமை இருந்தால், நல்ல ஃப்ரெண்டு இருந்தால் நல்லது தானே தோணுதா இல்லையா? நல்ல ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம். நல்ல ஃப்ரெண்டை விட்டுறாதீங்க. நல்ல ஃப்ரெண்டு யார், அவனுக்கு அடையாளம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அடையாளத்தை சொன்னாங்க? யாராவது குயிக்காக சொல்லுங்க பாப்போம். நல்ல ஃப்ரெண்டோட அடையாளத்தை ஒன்று சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ். வரைக்கும் உங்கள் பேர் என்னம்மா? முகமது ஆதில். அழகா சொன்னாங்க. அவரை கண்டால் மறுமை சிந்தனை வரும். அவரை கண்டால் அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வரும். அவர் தான் உண்மையான தோழன். அவரை கண்டால் தியேட்டருக்கு போகணும் அப்படி வராது. அவரை கண்டால் மோசமான காரியங்கள் செய்யணும் அது வராது. அவரை கண்டால் அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வரும். என்னுடைய நண்பன் என்னை பள்ளிவாசலுக்கு கூட்டு செல்வான். என்னுடைய நண்பன் நான் தவறு செய்யும் பொழுது, நண்பா இது தவறு என்று சொல்லுவான். என்னுடைய நண்பன், நண்பா நாம சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். என்னுடைய நண்பன், நண்பா நாம் 2 பேரும் உட்கார்ந்து ஓதுவோம் என்று சொல்லுவான். என்னுடைய நண்பன், நண்பா வா ஒரு மார்க்க நிகழ்ச்சி இருக்குது, நம்ம 2 பேரும் உட்கார்ந்து போய் கேட்போம்னு சொல்லுவான். இவன் தான் உண்மையான நண்பன். கேடு கெட்டவன் யார் என்றால், உலகத்தில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை செய்து பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வயசுல தான் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவனை விட கேடு கெட்ட ஜென்மம் அவர் யாருமே இல்லை. அவங்ககிட்ட போயிடாதீங்க. இவர்களால் நமக்கு எங்கே வரைக்கும் திரும்ப ஆபத்து இருக்குது. 10 வருஷம் ஆபத்து இருந்தால் பிரச்சனை இல்லை, 5 வருஷம் ஆபத்து இருந்தால் பிரச்சனை இல்லை. இவர்களால் மறுமை வரைக்கும் ஆபத்து இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சிலர் கையை பிசைந்து கொண்டு சொல்வார்களாம், யா வைலதா லைதனி,
எனக்கு வந்த கேடே எனக்கு வந்த கேடே, இப்படியா நான் இந்த மாதிரியா வந்து நிற்கணும்? நல்ல குடும்பத்தல்லவா நான் பிறந்தேன், எங்கள் உம்மா அப்பா நல்லவர்கள் அல்லவா, எனக்கு நல்லதை சொல்லி தந்தார்கள் அல்லவா, இந்த சமூகத்தில் எத்தனையோ திருமணை பிரச்சாரங்கள் நடந்தது அல்லவா, எத்தனையோ மக்கள் நல்லதை சொன்னார்கள் அல்லவா, நல்லவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரியான கேடு கெட்டவர்களோடு நான் சேர்ந்து விட்டேனே, இந்த நட்போடு நான் நட்பு கொண்டாடி விட்டேனே, இவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொண்டேனே, இன்னைக்கு அவர்கள் நரகத்தில் என்னை தள்ளிவிட்டார்களே, சென்று விட்டார்களே என்று புலம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் மறுமை நாளில்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். என்றால் நண்பர்கள் முக்கியம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், காரணம் உங்களுடைய நண்பர்களுடைய மார்க்கம் தான் உங்களுடைய மார்க்கம் என்று சொன்னார்கள். நண்பர்களுடைய மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். நண்பர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தான் நம்ம விரும்புவோம். நல்ல நண்பர்களோடு சேருவது, நல்ல நண்பர்களோடு பழகுவது ரொம்ப 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 அவசியமானது. அதை தான் அவர் சொல்கிறார், நிஅமர் ரஃபீக், நல்ல நட்பு. அம்பியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், உண்மையாளர்கள், நபிமார்கள், இவர்கள் சென்ற அந்த வந்த பாதையில் வரக்கூடியவர்கள் தான் நல்ல நட்பு. அம்பியாக்களுடைய பாதையில் அவர் இருப்பாங்க, உண்மையாளர்களுடைய பாதையில் இருப்பாங்க, சாலிஹீன்கள் நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுடைய பாதையில் இருப்பாங்க, சஹாபாக்களுடைய அமலை பின்பற்று அந்த மாதிரியான ஒரு அமலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படியான இந்த தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மக்களோடு நம்மளும் சேர்ந்துடணும். அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? நன்மையில் முந்தியவர்கள் முஹாஜிர்கள், அதற்கு அவர்களை பின்தொடர்ந்த அன்சாரிகள், அதற்கு பின்னாடி அவர்களை பின்தொடர்ந்த அன்சாரி சஹாபிகள் நன்மையில் முந்தியவர்கள். அதற்கு பிறகு ஒரு மூணாவது கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தபஊஹும் பிஹ்சான். இந்த கூட்டத்தை பின்தொடர்ந்தவர்கள், நன்மையில் பின்தொடர்ந்தவர்கள், மார்க்கத்தில் பின்தொடர்ந்தவர்கள், ஈமானில் பின்தொடர்ந்தவர்கள், நல்ல அஹ்லாக்கில் பின்தொடர்ந்தவர்கள், இப்படி பின்தொடர்ந்தவர்களை நம்முடைய நண்பர்களாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த 17 பண்புகள் உள்ளவர்களை நல்ல நட்பாக, இந்த 17 பண்புல எல்லாமே வந்துடும். சரியான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னாதான் என்னுடைய வாழ்க்கைன்னு இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக பயணம் செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக தியாகங்கள் செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது தவக்குல் வைக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயப்படணும், எல்லா பண்புகளும் இதுக்குள்ளே வந்துடுது. இதை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடத்தும் பொழுது இன்ஷா அல்லாஹ் தஆலா அவரோடு நாம் நட்பில் இருக்கிறது தான் நமக்கு சிறந்தது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த நட்பு தான் ஹைராத்துகளுக்கு, உங்களுக்கு நிறைய நன்மைகளுக்கு இழுத்து செல்லும். அதே நேரத்தில் இஹ்சானோடு நீங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வஹஸ்ன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரியும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் கேட்டார்கள், யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பு கொடுத்தான். அந்த மலக்குல் மௌத் வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உயிரை பறிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், நான் உங்களுடைய உயிரை பறிக்கலாமான்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதில் திரும்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அம்பியாக்களும் ஷுஹதாக்களும் சித்திகீன்களும் சாலிஹீன்களும் இவர்களோடு நட்பு பாராட்டக்கூடிய, இவர்களை என்னுடைய ரஃபீக்காக, இவர்களோடு நான் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தா என்று கேட்டார். சுப்ஹானல்லாஹ். மறுமையிலையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களோடு எனக்கு ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தாயால் எனக்கு அது போதும் என்று கேட்டார்கள். சொர்க்கத்தில் இவர்களோடு நான் இருக்கணும். அப்போ அன்பானவர்களே, இந்த மாதிரியான நல்லவர்களோடு நாம் பழகணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதுதான் அடிப்படையானது, இதுதான் சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமானது. நல்லவர்கள் நம்மளுடைய சமூகத்தில் வேண்டும், தொழக்கூடியவர்கள் நம்ம சமூகத்தில் வேண்டும். அவர்களோடு நட்பு பாராட்டி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும். கெட்டவர்களோடும், கெட்ட பண்புகள் இருக்கக்கூடியவர்களும், கெட்ட எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்களையோடும் நாம் நட்போடு வைத்து கொண்டோம் என்றால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நம்மிடமிருந்து போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த புத்தகத்தில் படித்த இந்த 18 பாயிண்ட்டையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸ் எடுக்க வேண்டியதை நான் சுருக்கமாக ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்துருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நம்ம முயற்சியாக செய்தோமோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் வந்து அங்கீகரிக்க வேண்டும். அஸ்ஸீரு இலல்லாஹி வ தாரில் ஆஹிரா என்கின்ற அந்த பயணத்தில் நானும் நீங்களும் இணைந்து அந்த பயணத்தில் இந்த அழகான அந்த பண்புகளை நாம் உள்ளடக்கி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும்
இந்த சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது நம்மளுக்கு ஞாபகம் இருந்து அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்துட்டோம்னா இந்த தர்பியாவுடைய சக்ஸஸ் அதில் தான் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக அந்த நினைவூட்டலோடு வாழ்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக